நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 29ஆம் தேதி இந்த 2 நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நிச்சயம் கேட்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நடப்பு நிகழ்வுகளாக தேர்வு செய்து உங்களுக்கு வழங்குவது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க பிப்ரவரி 28 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேசிய அறிவியல் தினம். ஓகேங்களா, நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினம். இந்த தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது எதனால் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நம்முடைய தமிழகத்தை சார்ந்த இயற்பியல் அறிஞரான சர் சி.வி. ராமன் அவர்கள் தன்னுடைய புகழ்பெற்ற ராமன் விளைவு அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பார். ஓகேவா, ஸோ அது வந்து ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராமன் விளைவு வெளியிட்டதற்காக அவருக்கு 1930 நோபல் பரிசு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதன் மூலமாக நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியராகவும் 1வது தமிழராகவும் சர் சி.வி. ராமன் அவர்கள் இருக்கிறார். ஸோ அந்த ராமன் விளைவை வெளியிட்ட நாளை தான் வந்து நம்ம என்னவா கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம். ஸோ இந்த தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது 1986 அறிவிக்கப்பட்டு 1987 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தேசிய அறிவியல் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் 1987. இந்த ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா இண்டிஜினியஸ் டெக்னாலஜி ஃபார் விஸ்கிட் பாரத். ஓகேங்களா, ஸோ இண்டிஜினியஸ் டெக்னாலஜி ஃபார் விகிஸ்ட் பாரத் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு இந்தியாவினுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம். ஓகேங்களா, ஸோ 2வது ராக்கெட் ஏவுதளம் இது வந்து எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய குலசேகரன்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மாணவர்களுக்கான ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா இந்த குலசேகரன்பட்டினம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ இந்தியாவினுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் குலசேகரன்பட்டினத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நியூஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ராக்கெட் ஏவுதளத்திலேருந்து முதல் ராக்கெட்டாக ரோஹிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் RH-200 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டும் விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதன் மூலமாக இந்த தமிழில் நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது ஊருடைய மருவு பெயர்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவையானது, பாண்டிச்சேரி அப்படிங்கிறது பாண்டியானது, நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகையானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இதையும் கேட்கலாம், ஒரு ஆப்ஷனில் கொடுத்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. குலசேகரன்பட்டினம் அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குலசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ குலசேகரன்பட்டினம் அப்படின்னாலும் குலசை அப்படின்னாலும் 2 ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி அப்படிங்கிற ராக்கெட் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து இப்போ வந்து நம்ம இதிலேருந்து அனுப்புனதாக, அதாவது குலசேகரன்பட்டினத்துலேருந்து அனுப்புனதாக நாம் அதை படிச்சிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த ரோஹிணி அப்படிங்கிற பெயரிலான ராக்கெட்டு இந்தியாவில் முத ராக்கெட் அனுப்பும்போது அதில் வச்சு அனுப்பின செயற்கைக்கோள். சரியா, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ரோஹிணிங்கிறது ராக்கெட். ஓகே, ஆனால் ரோஹிணி அப்படிங்கிறது பழைய காலத்தில், அதாவது இந்தியாவோட இயர்லியர் ஸ்டேஜிங்கில் இந்தியா ஃபஸ்ட்டு SLV-3ன்னு சொல்லி ஒரு ராக்கெட் அனுப்புவாங்க. SLV-3. ஓகேவா, ஸோ சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல் 3. அந்த SLV-3யில் வச்சு அனுப்பப்பட்ட ராக்கெட் பேர் தான் என்ன சார் அப்படின்னா செயற்கைக்கோள் பேர் தான் என்னென்னா ரோஹிணி. ஓகேவா, அதையும் ஒரு கூடுதல் தகவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது 2 புத்தகங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று பாரதியாரினுடைய கடித நூல். ஓகேங்களா, ஸோ பாரதியாரினுடைய கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்று. ஸோ இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய கடிதங்கள் அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். யார் அப்படின்னா பத்மநாபன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, ஸோ பத்மநாபன் அப்படிங்கிறவர் பாரதியாரின் கடிதங்கள் அப்படிங்கிற நூலை
பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி ஒளி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய புது மண்டபங்களில் இருக்கக்கூடிய கோட்டோவியங்களை பற்றியும் அந்த கோட்டோவியத்திற்கான விளக்கங்களை பற்றியும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு நூல். அதுதான் இந்த ஒளி ஓவியங்கள் அப்படிங்கிற நூல். ஸோ இந்த ஒளி ஓவியங்கள் அப்படிங்கிற நூலையும் யார் எழுதியிருக்கார் அப்படின்னா எம் ரத்னபாஸ்கர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். ஓகேவா? ஸோ அப்போ 2 நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாரின் கடிதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் பத்மநாபன் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அதே போல் ஒளி ஓவியங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய புது மண்டபத்தில் கோட்டோவியம் பற்றி அதற்கான விளக்கங்கள் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய நூல் தான் இந்த ஒளி ஓவியங்கள் அப்படிங்கிற நூல். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ரத்தின பாஸ்கர். ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்தது இந்த பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் ஹைட்ரஜன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், க்ரீன் ஹைட்ரஜன் தொடர்பாக சமீப காலமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதனால் இந்த பசுமை ஹைட்ரஜன் தொடர்பாக குரூப் 4ல் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ரைட். ஸோ இந்தியாவினுடைய மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில். ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவினுடைய முதலாவது இல்லைங்க, மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை தொடங்கியிருக்காங்க. யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். இந்தியாவுடைய முதலாவது ஆலை பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் தொடங்கியிருப்பாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இந்தியாவில் முதலாக பசுமை ஹைட்ரஜன் கொள்கை வெளியிட்டிருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ 3 கண்டென்ட் இருக்கும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகம் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு வாயு சக்தி 2024. இந்த வாயு சக்தி அப்படிங்கிறது இந்திய விமானப்படை நடத்தக்கூடிய பயிற்சி முகாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல இந்த வாயு சக்தி 2024 பயிற்சி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லோக்பால் பற்றின தகவல். லோக்பால் அமைப்பினுடைய முதல் தலைவர் நம்ம ஏற்கனவே நமக்கு நல்லா பரிச்சயமான ஒருத்தர் தான், பினாகி சந்திரகோஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ அந்த பினாகி சந்திரகோஸ் அப்படிங்கிறவர் 2022 ஓய்வு பெற்றுட்டார். அதனை அடுத்து லோக்பால் அமைப்பினுடைய புதிய தலைவராக ஏஎம் கன்வில்கர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கார். உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியான ஏஎம் கன்வில்கர் அப்படிங்கிறவர் லோக்பால் அமைப்பினுடைய 2வது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். முதல் தலைவர் யார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பினாகி சந்திரகோஸ். ஸோ இந்த லோக்பால் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட நாள் 19/3/2019. 19/3/2019. இந்த லோக்பால் அமைப்புடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் புதுடெல்லியில் இருக்குது. லோக்பால் சட்டம் 2013 கொண்டுட்டு வராங்க. இந்த லோக்பால் அமைப்பு மொத்தம் 8 உறுப்பினர்களை கொண்டது. சரியா? ஸோ லோக்பால் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 7 உறுப்பினர்கள் கொண்டது, மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் லோக்பால் அமைப்பை பற்றி இருக்கக்கூடிய எக்ஸாம் கண்டென்ட்டில் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதற்கடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தெற்கு ஆசியாவினுடைய மிகப்பெரிய வெடிபொருள் ஆலை இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் திறந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய வெடிபொருள் ஆலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலை எந்த நிறுவனம் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதானி குழுமம் தான் தொடங்குறாங்க. ஸோ அதானி நிறுவனத்தினுடைய சார்பில், அதாவது இது நம்ம இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், மிகப்பெரிய தனியார் வெடிபொருள் ஆலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தெற்காசியாவின் மிகப்பெரிய தனியார் வெடிபொருள் ஆலை உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் திறந்துருக்குறாங்க. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு பிப்ரவரி 29க்கான நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? ஸோ பிப்ரவரி 29க்கான நடப்பு நிகழ்வுகள். ஸோ இந்த பிப்ரவரி 29க்கான நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது, அதாவது இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெருந்தமிழ் விருது 2024 இது மலேசிய அரசாங்கமும் ப்ளஸ் சில தன்னார்வ அமைப்புகளும் சேர்த்து வழங்கக்கூடிய ஒரு விருது, பெருந்தமிழ் விருது 2024. இந்த ஆண்டு இந்த பெருந்தமிழ் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியது கவிஞர் வைரமுத்துவினுடைய மகா கவிதை அப்படிங்கிற நூல் தான். சரிங்களா? ஸோ அப்போ கவிஞர் வைரமுத்துவின் மகா கவிதை நூல் இந்த ஆண்டுக்கான பெருந்தமிழ் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசினுடைய காலநிலை உச்சி மாநாடு 2.0
ஓகேங்களா. ஸோ காலநிலை உச்சி மாநாடு 2.0 இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சென்னையில் நடைபெற்றிருக்கும். ஸோ தமிழ்நாடு அரசினுடைய காலநிலை உச்சி மாநாடு 2.0 சென்னையில் நடைபெற்றது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது மத்திய அரசினுடைய 2 முக்கியமான திட்டங்கள் பற்றி ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஒன்று சாகர்மாலா திட்டம், இன்னொன்று பாரத் மாலா திட்டம். இந்த 2 திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஒன்று தான், 31/7/2015. சரிங்களா. ஸோ சாகர்மாலா திட்டம், பாரத் மாலா திட்டம் இரண்டுமே ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஒன்று, 31/7/2015. ஸோ இந்த சாகர்மாலா திட்டம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். ஓகேவா. ஸோ சாகர்மாலா அப்படிங்கிறது துறைமுக மேம்பாட்டு திட்டமாக இருக்கும். பாரத் மாலா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாலை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டமாக மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. ரைட். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு ட்ரைசோனிக். ஓகே. ஸோ ட்ரைசோனிக் காற்று சுரங்கப்பாதை, ட்ரைசோனிக் காற்று சுரங்கப்பாதை திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் துவங்கி வச்சிருப்பார். ஸோ அப்போ சமீபத்தில் எங்கு ட்ரைசோனிக் காற்று சுரங்கப்பாதை துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட் உலகின் முதலாவது வேத கடிகாரம். ஓகேங்களா. உலகின் முதலாவது வேத கடிகாரம் அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜயினி நகரத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ உலகின் முதலாவது வேத கடிகாரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினி. ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு உலகளாவிய அறிவுசார் சொத்து குறியீடு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா உலகளாவிய அறிவுசார் சொத்துரிமை குறியீடு 2024. இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா, இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பிரிட்டன். நம்முடைய இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 42வது இடத்துல இருக்கும். கடந்த ஆண்டும் 2023ஆம் ஆண்டும் இந்தியா இதே இடத்துல தான் இருந்துச்சு, 42வது இடத்துல தான் இருக்குது. இப்பயும் 42வது இடத்துல தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸில் இந்தியாவுடைய இடம் 42. ஓகேங்களா. ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா இப்போ அட் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது 6 கட்சிகள். ஓகேவா. ஸோ ஏற்கனவே பார்த்தா 8 கட்சிகள் இருந்துச்சு, 7 கட்சிகள் இருந்துச்சு, மாறி மாறி இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடியது குரூப் 4 தேர்வுக்கு நமக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் 6 கட்சிகள் தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த 6 கட்சிகள் என்னென்ன அப்படின்னா பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய மக்கள் கட்சி. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் என்னென்ன அப்படின்னா பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசிய மக்கள் கட்சி. ஸோ இந்த 6 கட்சிகளுடைய வரவு செலவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவில் தற்பொழுது இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 6. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா February 28 மற்றும் February 29க்கான நடப்பு நிகழ்வுகள். நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் குரூப் 4 தேர்விற்கான மிக சிறப்பான பயிற்சி வகுப்புகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு எந்த கிளை அருகில் இருக்கிறதோ நீங்கள் அங்கே போய் உங்களுடைய பெயரை வகுப்பிற்காக பதிவு செய்து கொள்ளுங்கள். 3 மாத கால சிறப்பு பயிற்சியில் நிச்சயமாக நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக மாறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி ஏற்படுத்தி தர இருக்கிறது. உங்களுடைய உழைப்பும் எங்களுடைய வழிகாட்டுதலும் சேரும் பொழுது நிச்சயமாக நாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற போர்டு முன்னாடி நின்று நம்முடைய பணி ஆணையோடு நாமும் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.